மதுராந்தகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி நாளை பங்கேற்கும் விழா மேடையில் கூட்டணி கட்சிகளின் புகைப்படங்கள் இடம்பெற்றிருக்கும் நிலையில் தேமுதிக தலைவர்கள் புகைப்படம் இல்லை. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், விவரங்கள். நந்தா, குறிப்பாக நாளை தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதல் பிரச்சார கூட்டமானது நடைபெறுகிறது. மதுராந்தகத்தில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று முதல் முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அந்த பிரச்சார உரையை ஆற்ற இருக்கிறார். இந்த நிலையில் கூட்டணி கட்சி தலைவர்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்ட பேனரானது தற்போது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேனர்ல குறிப்பாக இன்று காலை கூட பாஜகவினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன், அதே போல இணையமைச்சர் எல்முருகன் அவர்களோடு நாம் கேட்டபொழுது தேமுதிகவிற்கு அழைப்பு இருக்கிறதா, தேமுதிக பங்கேற்குமா என்று நாம் கேள்வி எழுப்பியிருந்த போது நாளை பார்க்கலாம் என்ற பதில் மட்டுமே கிடைத்திருந்த நிலையில் தற்போது விழா மேடையில் பேனர் அமைக்கப்பட்டு விட்டது. இந்த பேனர்ல குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ், அதே போல டிடிவி தினகரன், ஜி.கே. வாசன், அதே போல ஐஜேகே சார்பில் பாரிவேந்தர், ஏசி சண்முகம், ஜான் பாண்டியன் உள்ளிட்ட தலைவர்களுடைய புகைப்படங்கள் மட்டுமே இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் புகைப்படமோ இடம்பெறவில்லை. ஏற்கனவே தேமுதிக சார்பில் அவர்கள் தரப்புல தங்களுக்கான அழைப்பு இன்னும் விடுக்கப்படவில்லை, கூட்டணியில் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருந்தார். அதே போல தற்போது நாளை பார்க்கலாம் என்று குறிப்பாக நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருந்தாலும் கூட நாளை தேமுதிக பங்கேற்கவில்லை அப்படிங்கிற தகவலை இந்த பேனர் வாயிலாக நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல விழா மேடையில் தற்போது தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய அந்த புகைப்படத்தை அடங்கிய ஒரு பேனராக வைக்கப்பட இருக்கிறது. அதே போல குறிப்பாக தற்போது கட்சி யாரிடம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ச்சியாக பாமக ராமதாஸ் அவர்களுடைய தரப்பில் வைக்கப்பட்டாலும் கூட குறிப்பாக மாம்பழம் சின்னம், அதாவது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னம் இந்த ஆண்டு தேர்தல் ஆணையம் ஒதுக்கிவிட்டதாக குறிப்பாக பாமக தரப்பில் தெரிவித்திருக்கிறாங்க. அவங்களுடைய மாம்பழம் சின்னமும் அதே போல டிடிவி தினகரன் அவருடைய குக்கர் சின்னமும் தற்போது இந்த விழா மேடையில் இடம்பெற்றிருக்கிறது. தேமுதிக நாளை இந்த இன்னும் சரியாக தற்பொழுது 3 மணி 4 மணி அளவில் இருக்கிறோம். இன்னும் 24 மணி நேரத்தில் நிகழ்ச்சியானது நடைபெற்று நிறைவுபட இருக்கிறது. எனவே இந்த குரூஷியல் டைம்ல தேமுதிக அடுத்த கட்ட நகர்வுகள் அறிவிக்கப்படுமா அல்லது கூட்டணிக்கான முன்முயற்சி என்பது எடுக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு சவால் மிகுந்த கேள்வியாக இருக்கிறது. எனவே பிரதமருடைய வருகைக்கு பிறகு அடுத்த கட்ட அந்த அறிவிப்புகள் வரும்னு எதிர்பார்க்கிறோம். தற்பொழுதைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில யார் யார் இருக்கிறார்கள் அப்படிங்கிற புகைப்படத்தை தற்பொழுது இந்த விழா மேடையினுடைய முகப்புல தற்போது பதியப்பட்டிருக்கிறது. அதே போல ஜெயலலிதா அவங்களுடைய, ஏன்னா அதிமுக தரப்புல எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய புகைப்படமும் அதே போல நரேந்திர மோடி அவங்களுடைய புகைப்படமும் தற்போது இடம்பெற்றிருக்கிறது. ஜெயலலிதா அவங்களுடைய புகைப்படமும் அதே போல எம்ஜிஆருடைய புகைப்படம் தற்போது முன்னாள் முதலமைச்சருடைய புகைப்படங்கள் இடம்பெற்றிருக்கிறது. எனவே இந்த குறிப்பாக நாளை நடைபெறக்கூடிய தேசிய ஜனநாயக குறிப்பாக இந்த கூட்டணியினுடைய யார் யாரெல்லாம் தலைவர்கள் தற்போது கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய புகைப்படங்கள் மட்டுமே இதில் இடம்பெற்றிருக்கிறது. தேமுதிக நாளை பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கறத இந்த புகைப்படத்தின் வாயிலாக புரிஞ்சுக்கிறோம். அதே போல ஓ.பன்னீர்செல்வம் கூட்டணிக்குள் வருவாரா அப்படிங்கிற கேள்விக்கும் நாளை பார்க்கலாம் என்றுதான் நயினார் நாகேந்திரன் நம்மிடம் தெரிவித்தார். எனவே ஓபிஎஸ் அவருடைய புகைப்படமும் இதில் இடம்பெறவில்லை அப்படிங்கறத நாம் பார்க்கிறோம். தொடர்ச்சியாக வரக்கூடிய இந்த 23ஆம் தேதிக்கு பிறகு கூட்டணியினுடைய போக்கு அப்படிங்கிறது எப்படி மாறப்போகிறது, இன்னும் ஒரு சில கட்சிகள் வரப்போகிறதா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். நன்றி வேல்முருகன், விரிவான விவரங்களுக்கு.